சுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 முக்கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகரத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கும்பகோணம். கும்பகோணம் பக்தராக கும்பகோணம். கும்பகோணம் கால் வந்துட்டு வரலாம். 3 முறை கால் விடணும். தனியே உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையிலே போகிற வழியில் எம்பெருமான் விநாயகனும் விநாயக பெருமான் இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி போன நாகம் சம்பந்தமான ஒரு அம்மனுடைய ஆலயமும் ஈசனுடைய ஆலயமும் இருக்கும். இந்த எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உன் இடத்துக்கு செய்வனை சம்பந்தமான தகடுகளும் பொருள்களும் வச்சிருக்கிறார்கள். அதனால் 3 ஆண்டு காலங்களாக அந்த இடம், வீடு, மனை சம்பந்தமான விஷயத்தில் உறவினர்களுக்குள் பகையும் வேதனையும் தோன்றி இதுவரை எந்த முடிவும் கிடைக்காத வேதனை உன் உள்ளத்தில் உண்டு. காலன்னு சொல்லலாம். என்ன மதியிருந்தும் அந்த துயரங்களை தீர்த்து உன் டாக்குமெண்ட்டை உன் கையில் ஒப்படைத்து வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? அதே மாதிரி உன் பிள்ளைகளை ஒருவருக்கு மனது ஒழுக்கம் சரியில்லாமல் கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனதையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா இப்பொழுது இந்த கனியை வைத்து நீ ஆரம்பிச்சுக்கலாம். யாருடைய இடம் சொல்லாமல் காப்பாற்றி தரேன். வயிறார சாப்பிட்டு போ. கும்பகோணத்தார் உள்ள விட்டு வா. கருப்பசாமிக்கு எண்ணாத எண்ணவும் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த உள்ளம் துள்ளி வீணது ஏனோ. இன்னொருத்தன காலம் விட்டு வா. ஆசைதான பரமசா ஏண்டா தலையாட்டுற? பாட்டு நல்லா இருக்குண்ணா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில் ஒருவருடைய மனநிலை ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி நினச்சி மன அலப்பாயுது. கையில் பூ வச்சுருக்க மாட்டேன். லவ் பண்ணல கூட்டு வந்துடவா அல்லது கூட்டு ஓடிடவா, ஆத்தா சம்மதிக்காட்ட எப்படி வாழ்வது அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதனால் உனக்கு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க பக்தர், கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னொரு 4 தரம் சொல்லுப்பா. அமைதியா இருங்க பக்தர்கள், அமைதியா இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், உன் மகன் நல்லதானே வாழணும், அவளை கூட்டு வரட்டுமே. இப்போ என்ன விரும்ப கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? சரி, வேறு என்ன வேணும்? என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் தந்துடுறேன். உனக்கு தொழிலெல்லாம் இன்னும் ஒரு 3 மாதம் ஆயிரும். அதுக்கடையில் இந்த பாட்டில் வாங்குறவனை என்ன செய்யலாம்? பாட்டில் நிறுத்திடுவோமா, அவனே நிறுத்திடுவோமா? சாபாஸ், கால் வந்துட்டு வா. பாட்டில் நிறுத்தியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாயிருமே. என்னப்பா? கருப்பசாமிக்கு குழந்தை வரம் பூவெடுத்து கொடுப்பாள் புன்னகையாள். புன்னகையாள் யாரவா? இந்தா மாரியம்மான்னு பேர் வைக்கலாம் பிள்ளைக்கு. சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கும்பகோணம் எல்லை. தொழில் சம்பந்தமாக நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கோம்னு கேட்டு வந்தவங்க யார்? கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? திருமணம், குடும்ப பிரச்சனை யாருக்கு? வாங்க. என்னப்பா குடும்ப பிரச்சனை அப்படி யாருக்கு? எல்லாம் ஆளாளுக்கு பேசாதீங்க, ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்?
சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றாங்களா? கால் உள்ளவளா முடியாங்க. யார் இவங்க உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னா அர்த்தம் என்ன? இன்னும் காலில் விடலை. இன்னும் காலில் வந்துட்டு வா. அறகுறையான ஆஃப் மைண்ட்லேயே கும்பிட்டா என்னையா அர்த்தம்? உங்கள் உள்ளத்தை சாமி கொடுக்காண்டாமையா? உட்காரலாம். மனம் கோணாமல் வந்து உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்துக்கு வருது. கும்பிட்றீங்களா? பக்கத்தில் வாங்க. அதையெல்லாம் எடுத்தேறி கட்டி போன உடனே வீரனார்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கே இருக்கார்? நொண்டி வீரனார் ஐயனாரோட சேர்ந்து இருக்காரா? கால் வந்துட்டு வா. உங்கள்கிட்ட விவரம் கேட்டதே தப்பாக போச்சு. ஆற்றுக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. வீட்டை தாண்டி போனால் நதி ஓரம் இருக்கா? வாய்க்கால் தண்ணி இருக்கா? அதுக்கு அந்த புறத்தில் தென்னம்பிள்ளைகள்லாம் இருக்கா? உட்காருங்க. அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு இருக்குது. உன் மனைவிக்கு சைவ நெய்வன கோளாறால் எதுவும் நடந்திருக்கா அல்லது இயற்கையாக நடந்திருக்கான்னு ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா? இது மன அதிர்ச்சியும் ஒரு பயத்தால் உருவான ஒரு மனக்கோளாறு. இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். வாப்பா, இந்தா குணமாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. மனம் குழம்பாமல் வந்து சேரு. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு பக்தராக ஈரோடு சட்டுன்னு நல்லா இருக்க வார்த்தை. சட்டுன்னு ஈரோடு பக்தராக வாப்பா. ஈரோடா? 1 2 3 4 5 6. ஈரோட்டில் எந்த இடம் நீங்கள்? கரெக்டு. ஓகே, வரலாம். கால் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. மானம் என்ன கருப்புசாமி? அப்படியா? முடிச்சுருவாங்களா? உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் போகிற உள்ள வலது புறத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதில் இடப்புறம் பார்த்தா பழங்காலத்தில் விவசாயம் பண்ணிவிட்ட இடங்கள்லாம் அந்த பகுதியில் இருக்குது. இப்போ 3.25 ஆண்டுகளாக உனக்கு இடம் குடும்பம் சம்பந்தமான குழப்பங்களில் நீதிமன்றத்துக்கு இருக்குது. இந்த வழக்கு வெற்றியாகுமான்னு கேட்டேன். வெற்றியாவதற்கு முன்னால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய விதி இருக்குது. அது மாறதுக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வரணும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஜாதகம் பார்த்தியா? கேட்டு சொல்லுதேன். வா. ஜாதகம் பார்த்தீங்களாடா? இடையில போய் யாருக்காவது கண்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்க? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அதனால் உன்னுடைய வாழ்வுக்கே கேரண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சில பயம் உன் மனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. எதிரிகளால் எதுவும் நமக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிரி வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்களேங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் அவங்க மனத்தை திருத்தி உன் வழக்கை வெற்றியாக்கி கண்டமில்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன். 9 மாத காலம் அவகாசம். வெற்றி விட்டு சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரியா? என்ன செய்யணும்? யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. மகாசக்தி சுரூபாக நல்ல காலில் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு வாங்க. வரலாம். போலீஸ் வழக்கு வந்துருச்சா? பேசி முடிச்சிட்டிங்களா?
பேச போனோம்ல, என்ன செய்ய போகிறீங்க? வேணுமா வேண்டாமா? உட்காரலாம். அவன் மனத்தை நான் திருத்தி தந்துடுவேன். ஆனால் உன் மகன் அந்த குடும்பத்தோடு ஒட்டி வாழ மாட்டான். தனியத்தான் போய் வாழணுங்கிற நிலைமை வரும். அப்பொழுது அந்த குடும்பங்கள் கொஞ்சம் பகையாகவே இருக்கும். எப்படி இருந்தாலும் கட்டின முறைக்கு அவளை சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. வாப்பா, 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. தெளிவாக பேசி உனக்கு குணமாக்கி தரேன். இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு உடல்நிலை யாருக்கு தெரியல, என்னாச்சு? என்ன செய்து? வாட்? கால் வந்துட்டு வாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில். மனம் பதறாமல் உட்காருங்க, பதட்டம் வரக்கூடாது. ஆஞ்சோ பண்ணியிருக்கிறீங்களா? ஓப்பன் சர்ஜரியா? ஆஞ்சோ பண்ணியிருக்கிறேள். எத்தனை ஸ்டெண்ட் வச்சுருக்கிறேள்? உட்காருங்கோ. நீங்களே கேளுங்க, பதில சொல்லியிருந்தேன். நானாக சொல்ல வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேணும்? பையனுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். முருகப்பெருமான் பேர் வச்சுக்காங்க. வெற்றி உண்டு. இந்த வருஷமே தோன்றும் நடக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் பக்கமாக தஞ்சாவூர் சீமையில மக்களை பற்றி உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? தஞ்சாவூர். என்னம்மா செய்து? கால் வந்துட்டு வா. அடுத்து திருமணம் சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? அப்படின்னு நினைக்கா கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்கே இருக்காங்க? அவங்க வீட்லையா உங்கள் வீட்லையா? தங்கமான பேர். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. அம்மா அப்பா சொல்ல மீற மாட்டுக்கான் பார்த்தியா? என்னடா பேல? வா. ஏனோ தானோ என்று கற்பனையில் உனக்கு விளக்கம் சொன்னால் பலன் கிடைக்காது. இந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிறது என்றால் அது பிறவி நோய் என்பது பொருள். பிறவி நோய் என்று பெயர். இந்த நோயை தீர்ப்பதற்கு இறைவனே இந்த பூலோகத்துக்கு மருந்து கொடுக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நோய் 3 பிறவிகளுக்கு முன்பு செய்த பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணமாக்க முடியும் என்று ஒரு மருத்துவன் கூறினான் என்றால் அதை தவிர பொய் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த நோய் வந்தவர்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்துவிட்டு சீக்கிரமாக உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். உனக்கு தோன்றுச்சு. அதனால் இந்த நோயை சுமந்து கொண்டு இருந்தால் வெளியில் பார்ப்பவருக்கு அசிங்கமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் உன்னுடைய மனம் அப்படி தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருக்கு. இதை விட வெளியே தெரியாத நோயில் எத்தனையோ பேர்கள் இந்த பூலோகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க மகளே. அவங்க தெரியாதனால தான் அவங்க உயிரோடு இருக்காங்க. நீ தெரிந்ததுனால உயிரோடு இருக்க வேண்டாம்னு நினைக்க. ஆக இன்பமும் துன்பமும் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகம் முழுக்க சொந்தம். அதனால் நீ வாழணுத்தான் நினைக்கணுமே தவிர சாகணும் நினைக்கிறது மகா குற்றம். இந்த நோயால் யாரும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வளராமல் உனக்கு நான் நிறுத்தி தரேன். இருக்கிறதை அழிக்க முடியாது, அடுத்து வராமல் நிறுத்தி தருவோம். அதுக்கு வேண்டிய ஒரு தெய்வ சக்தியை உன் உடம்புக்கு கொடுக்குறேன். உன்னுடைய கடமைகள் முடிவதற்கும் கடன்கள் தீரத்துக்கும் உனக்கு நான் முதல் உதவியாக செஞ்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும் செல்லம்மே? கால் வந்துட்டு வா. முதல்ல முந்திடுதுலா, இந்தா கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுறேன், நல்லா புண்ணியம் பெறுவாங்க. இந்தா காசும் பணமும் கண்ணியமாய் பெறுவாங்க. வாழ்க்கை சரியில்லைன்னு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள் யாரெல்லாம் வந்தேன்? நல்ல குடும்பம். கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? தஞ்சாவூர். 1 2 3 4 5 வாரார யாருன்னு கேட்போம். குடும்பத்தோடு கேள்வி கேட்க வந்தால் குடும்பத்தோடவே வந்து உள்ளுக்கு வந்துடணும்.
நல்லா புரிஞ்சுக்கணும், தனியாக வரக்கூடாது. மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு தெய்வம் வருத, என்ன தெய்வம்பா? மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு சாமி வர, கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா, உனக்கு தானே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். காக்கு. இப்போ ஒன்று அந்த வீட்டில் சேர்ந்து வாழ வைக்கணுமா, அவனை உன் பக்கத்தில் என்ன செய்யணும்? அவ்வளோதான விஷயம். உன் வாயை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏற்றுக்கிட்டியா? வார்த்தையால் தான் அங்கே வந்துச்சு. வேணே பே உள்ள கால் வந்துட்டு வந்தால கர்மசாமிக்கு உட்கார். இந்த பிறவியில் நீ கணவனோடு நிம்மதியாய் வாழ்வாய் என்ற விதியை உணர்ந்தே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அடுத்து ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கர்மசாமின்னு பேர் வச்சுக்கான். இந்த புண்ணியமாக இருப்பாய். வாப்பா, இந்த எல்லா நலமும் ஆனந்தமும் பெறுவாள். அடுத்த உத்தரவில் இவளை பற்றி பேசுவோம். தஞ்சாவூர் எல்லை, என் பையன் ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரே வார்த்தை, ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டானா? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிப்பானா? உங்கள் பையன் கல்யாணம் லவ் பண்ணுறானா? யாராவது காலில் வந்துட்டுவாங்க, காலில் வந்துட்டுவாங்க. என்ன ஊரெங்கும் ஊரங்கைன்னு ஒருத்திட்ட ஃபோன் பேசுதானே? யார்கிட்டது? நீங்கள் அப்படி கண்ணால் பார்த்தீங்களோ? பார்க்காம எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பார்க்காம சொல்கிறேன். கால் வந்துட்டு வாங்க, தெரியலன்னு முதல்ல சொல்லாண்டமா? ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே சேதி சொல்லும் பூங்காட்டே. பக்கத்தில் வாங்கினேன், மனம் குழம்பாமல் இருங்க, ஒருநிலைப்பட்டுருங்க. என்னையும் மட்டும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. உங்கள் பையனை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியலையே. நீங்கள் இப்போ என் முன்னால் தான் இருக்கீங்க, அது தெரியுங்களா? நீங்கள் என் பக்கத்தில் தானே இருக்கீங்க. கண்ணை மூடி என்னை சிந்தனை செய்யுங்கள்னு சொன்னேன். அதை முதல்ல என்கிட்ட சொல்லணும்ல. சரி கருப்பசாமி, சரி கால் வந்துட்டு வரலாம். உன் பையன் ஒரு நண்பர் மூலமாக அவனுக்கு ஒரு இடத்துல பெண் இருக்குங்கிறத கேட்டு அவன் பேசினான். ஆனால் அது இப்போதைக்கு அமையலை. ஆனால் அது சொந்தமாக பேசணும்னு மீண்டும் நினைக்கிறான். வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் நடக்கும், பெண்ணும் கிடச்சிரும். ஆனால் உங்கள் வழியில் தான் கிடைக்கும், அவன் இஷ்டத்துக்கு கிடைக்காது. கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்ல, வேறு என்ன வேணும்? அதுக்கு பிறகு ஒரு வீடு கிடைக்கும். நல்லா இருக்கும், நல்ல வயலார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நான் நல்ல பொண்ணா பார்க்க போகிறேன் எங்கள் குலத்தில். நாங்கள் இஷ்டப்பட்ட இடத்துல என் மகன் கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான். யாரியா? நான் இஷ்டப்பட்ட இடத்துல என் பையன் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. யார் கேட்குறா? நீங்கள் கல்யாணம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் நினைக்கிற மாதிரி உள்ள பொண்ணாக என் பையனுக்கு மனைவி வரணும்னு ஒருத்தர் கேட்காரு. யார்? நீங்களா? கால் வந்துட்டு வாங்க. பித்தானுன்னா எப்படி கேட்குறது? எவ்வளோ சத்தம் போடுதேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு காப்படி பால் குடிக்கணும். டாக்டர் என்ன பால் குடிக்கக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னு கேட்டேன். முன்னாலே குடிச்சிட்டே இல்லை அப்படின்னாரு. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. அப்படின்னா என்ன? பாலுக்குள்ளே புரோட்டீன் சத்து பூரா உடம்புல கூடி போச்சு, சுகர் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போகிற கதையை. சும்மா இருங்கோ, வரலாம். உன் பையனுடைய மனதை உங்களுடைய இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்க வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? பணம் எப்படியாவது கர்மசாமி படி அளக்கணும்னு சொன்னால் அது நியாயம்தான் ஐயா. அதிர்ஷ்டம் வரணும்னு சொன்னால் தசமூல அதிர்ஷ்டமா? கர்மசாமிக்கு நினைப்பது நிறைவேறும், வெற்றி உண்டு, கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கிறான். ஏம்னா அவர் இஷ்டத்துக்கு பதில் சொன்னால் நான் சட்டப்படி மாட்டிக்கிடக்கூடாதுல்ல. என்ன இடம்?
1 2 3 4 5 3 மாதத்தில் சரியாயிருமே, முடிச்சுக்கலாம் போங்க. கர்மசாமிக்கு என்னுடைய பிள்ளைக்கு நல்வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க, கணவன் மனைவியாக வந்திருக்கிறது யாருப்பா வந்திருக்கா? வாங்க. உங்கள் மனைவி எங்க? கணவன் மனைவியாக வந்திருக்க யாரும் வந்திருக்கீங்களா? எந்த ஊர்? நான் உங்களை கூப்பிடவே இல்லை, காலைல வந்துட்டு வாங்க. இல்லை என்ன அது ஆவல் 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 ஆவல், அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்கங்கிற ஒரு ஆவலில் இருக்கிறாங்க, அதுதான் காரணம். உட்காரலாம். என்ன வேணும்? டாக்குமெண்ட் சரியில்லை, சரியில்லை. 3 1 2 3 1 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி, குடும்பம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு கேள்வி, என்ன இதுவரை குடும்பத்தில் பட்ட கடன்கள் சம்மந்தமாக ஒரு கேள்வி. 3 கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு அரோகரா, கர்மசாமிக்கு அரோகரா. நீதிமன்றத்து வழக்கை தீர்ப்பாக்க 1.25 ஆண்டுகள் ஆகும். அது உன் பக்கம் சாதகமாக நடக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். அதே போல் உன் பிள்ளைக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி செம்மைப்படுத்தி தாரேன். என்னைய 3 முறை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். அடுத்த கேள்விக்கு அடுத்த உத்தரவில் பேசுவோம். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்கள் வேதனைப்பட்டு வந்த செல்லங்கள், கால் வந்துட்டு வரலாம். வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? எந்த ஊரில் இருந்து? அவன் தான் வாங்கினவில் ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காரன்ட்ட பணத்தை கொடுத்தான்னு உத்தரவு. உண்மையா? பின்ன நொல்லங்க காலை வந்துட்டு வா, போப்பே உள்ள. கர்மசாமிக்கு இப்போ கடன் வாங்கி நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிட்ட, இப்போ அவங்கெல்லாம் ஒன்றைய மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதனால் இது போலீஸ் கேஸ் வருங்கிற ஒரு குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு பணத்தை வாங்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஒருத்தர் உனக்கு பணம் தாரம்னு சொன்னார், அவரும் கூட இப்போ தராமல் இழுத்துக்கிட்டே போயிட்டாரே. சும்மா சும்மா வண்டியை ஓகே பண்ணிட்டு போயிட்டான் முட்டாப்பே. படத்தில் எழுதியெல்லாம் கொடுத்தியாமலாம், தப்புலாதே. அடுத்த வாரம் வாங்கி தரேன். அப்படி கர்மசாமிக்கு